ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம நெய் காய்ச்சும் போது இல்லை வெண்ணெய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுருவோம். பட் அந்த வெண்ணெய் எடுத்து நம்ம நெய் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த கடாயை வந்து க்ளீன் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். அது எப்படி ஈஸியாக சிம்பிளாக பண்ணலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாஷ் பண்ணுறது கிடையாதுங்க, எப்படின்னு பாருங்கள். ஸோ நெய் காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த கடாயில் நம்ம வடிகட்டி எடுத்துருவோம் இல்லையா, வடிகட்டி என்ன தான் நம்ம எடுத்தாலும் அந்த எப்படியும் அதில் நெய் இருக்கும். அந்த ஒரு சொட்டு நெய் கூட எப்படி வேஸ்ட் ஆகாமல் பண்ணணும்னா, அந்த நெய் காய்ச்சி எடுத்துகிற பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்து நல்லா அந்த ஹீட்லேயே வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து அந்த சூட்லேயே பெரட்டி எடுத்திங்கன்னா ஒரு ட்ராப் நெய் கூட வேஸ்ட் ஆகாமல் ஹெல்த்தியான ஒரு லட்டு கிடச்சிருங்க. கடாயும் நமக்கு சுத்தமாகிடும், ஹெல்த்தியாக டேஸ்டியாக சாப்பிடக்கூடிய ஒரு லட்டு இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும். அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதே சமயம் அந்த கடாய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஓரங்கள்லாம் சுரண்டி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டிப்ஸ் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.